கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி ஐயா ஹரிஹர சர்மாவை நம்ம கேட்போம். இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. மிக பரம பவித்திரமான நாள். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையும் உள்ளார மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை ஒரு உதாரணம் சொல்லலாம். ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாட்டினாக்க கால சர்ப தோஷம் தோட இந்த வருஷம் பிறக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இப்படி ஏற்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமா? கண்டிப்பாக நிகழும். இந்த காலகட்டங்களில் நிலங்கள் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் சீரும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. பால் உற்பத்தியில் நல்ல புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஏற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் குரு மாறக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய 26/6/5/2026 அன்னைக்கு மாறுற வரையிலும் வளைகுடா நாட்டில் இந்த போர்கள் தணிஞ்சு திருப்பி போர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முற்றிலும் தொடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நவம்பர் மாதம் ராகு கேது மாறும் பொழுது முற்றிலும் தொடை தெளிக்கப்படும். அதே போல் எண்ணெய் விலைகள் ஏறக்கூடிய விலைகள் கழுவும். அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம்ல, பெட்ரோல், நாப்தலின், டீசல் இது தயாரிக்கக்கூடியது மாறக்கூடிய விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? எதிர்காலம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பராபவ வருஷம் பிறகுது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பொருளாதார நிலைமை நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது US டாலர்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது தவிர இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சில வீழ்ச்சிகள் தென்பட்டாலும் ஷேர் மார்க்கெட்டில் வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90லேருந்து 95,000 பாயிண்ட், 93லேருந்து 95,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ஆலைகள், அது தவிர சோலார், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிலே எடுக்காமல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் போகும். அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அது தவிர சில்வரினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 380லேருந்து 400 ரூபாய் 1 கிராம் வரக்கூடிய, அதாவது 4 லட்சம் ரூபாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருந்தோம். அதாவது மாசி மாதத்துலேயே சில்வர்னுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன விஸ்வாவச வருஷத்துலேயே. அதே மாதிரியே 400 ரூபா வரலும் டச் ஆச்சு. இந்த வாட்டியும் சொல்கிறோம், திருப்பியும் 400 ரூபா வரலும் டச் ஆகி திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நிச்சயமாக பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராஜாவின் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் போராட்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியை குரு பகவான் பார்க்கறதுனால போராட்டங்கள் கம்மியாகும். மே மாதம் வரலும் சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால 2026 மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால போர் அபாயங்கள் அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு தடங்களை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு.
புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படுது. ஏன்னா குரு வந்து உச்சம் பெறுறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையாக இருக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு சில இடத்துல வெள்ளம் வரும், தேவையற்ற உயிரிழப்புகள், இந்த ட்ரெயின் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தமாக உயிரிழப்புகள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத வந்து இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். துலா ராசி நேயர்களே, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த வருஷம் பிறக்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனும் பார்க்குறார், 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் கிடைக்கிறது, நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் 6ல் இருக்கிறதுனால கவலையே பட வேண்டாம். எடுத்த விஷயங்கள் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பராபவ வருஷத்தில் மாற்றங்கள்னு என்னென்ன வருதுன்னு பார்க்கும்போது, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். 2026 5/2026 போகிறார். என்ன சார் 10ல் போய் குரு போகிறாரே என்ன சார் அப்படின்னா, 10ல் குரு போனால் பதவியை குலைப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு புதிய பதவி வரும். இருக்கிற பதவியை விட்டு வேறொரு பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை அமையும், தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 3, 6க்கு உண்டானவர் குரு, அவர் போய் 10ல் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள், உங்களுக்கு பெரிய விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதை தவிர பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே வந்து ஒரு 4-5 மாதம் தான் இருக்கார். அக்டோபர் மாதத்தில் திருப்பியும் வந்து 11ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால அந்த 4-5 மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. 11ஆம் இடத்துக்கு போய் குரு போகும்பொழுது உங்களுக்கு திருமண யோகமும் வரும். அது தவிர குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வருது. இந்த பராபவ வருஷம் வந்து எல்லா விதமான சௌக்கியங்களும் பொங்கக்கூடிய காலகட்டமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வருது. சரி, இந்த பராபவ வருஷத்தில் ராகுகேதுவினுடைய மாற்றங்கள், சனியினுடைய 6ஆம் இடத்தினுடைய சனி குருவின் பார்வை எந்த மாதிரியான மாற்றம் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. துலா ராசியை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் வரார். துலாத்துக்கு உண்டான அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு எப்போதுமே சனி யோகராக இருக்கார். ராகு கேதுக்கு தனியாக வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க தான் ராகு. இதுவரையிலும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த பராபவ வருஷத்தில் வருமா? கண்டிப்பாக வரும். அதே போல் சைக்கிள் வச்சுருக்கிறவங்க 2 வீலர் வாங்கணும்னு முயற்சி பண்ணினா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்கணும்னு இந்த பராப வருஷத்தில் முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்கள் முடிவு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கார் வச்சுருக்கிறவங்க லேவிஷ் கார், சேடன் கார்கள், ஆடம்பர கார்கள், லக்ஸரி கார்கள் வாங்கக்கூடிய வசதிகள் உண்டா? அத்தனையும் உண்டு. அதுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா? பணம் கிடைக்கும். தனக்காரனான குரு மாதம் பிறந்து 2 மாதம் ராசிக்கு 9ல் இருக்கார். அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கார். அதுக்கு அடுத்தது 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த தனக்காரனான குரு கேட்ட இடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 6ல் சனி இருந்தால் முடிசூடா மன்னர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய காலகட்டங்கள். இந்த துலா ராசியை சேர்ந்த அன்பர்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். அதை தவிர பார்த்தோம்னாக்க 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில்
கேது பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல ஒரு பாப கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய காலகட்டங்களில், கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த துலாம் ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக திருத்தலங்களுக்கு போகணும்னு முடித்தவங்க, அதாகப்பட்டது கங்கோத்திரி, யமுனோத்திரி, கேதார், பத்ரி போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதே போல் பொறுத்தளவுக்கு கைலாயம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதே போல் நைமிசாமியம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, நீண்ட இப்போ குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டாகும். புகழும் பெயரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பதவி உயர்வு நல்லபடியாக இருக்கும். தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலையும் இருக்கும். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையும். அப்போ இந்த பராப வருஷம் தொடங்கக்கூடிய நாள்லேருந்து பராப வருஷம் முடியக்கூடிய நாளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை முதல் ஹோரையான சுக்கிர ஹோரையில் ஒரு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அடுத்தது நம்பர் 2, சுக்கிரனுடைய ஸ்தலம் நவகிரக ஸ்தலத்தில் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. அது ஆதீனத்தினால் பராமரிக்கக்கூடிய ஸ்தலம். அப்போ அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சுக்கிர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை. இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் தீரும். இதை தவிர 3வதான எளிய பரிகாரம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலை அப்படின்றது பசு பராமரிக்கிற இடம். இந்த பால் நின்ன பசுக்களை பராமரிக்கிறதுக்காக வச்சுருக்கிறது கோசாலை. அப்போ அந்த கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு அகத்திக்கீரை, புல், வைக்கோல் இந்த பராப வருஷம் தொடங்கின மாதத்துலேருந்து பராப வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் அந்த பசுக்களுக்கு உண்டான அகத்திக்கீரை, புல், வைக்கோல் இதை வாங்கி கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய பசு அப்படின்றது சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம். கோவை நாம் ரட்சித்தால் நம் குடும்பம் நல்லபடியாக ரட்சிக்கப்படும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துலாம் ராசி நேயர்கள் இந்த 3 எளிய பரிகாரங்களை செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? 100% வெற்றி பெற முடியும். சரி, இந்த பராப வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் செய்யக்கூடியது அப்படின்றது நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலாத்தை பொறுத்தவரையிலும் மிகவும் ஏற்றமான காலம். ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல அட்வான்டேஜில் இருக்குது. ராசிநாதனும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். இந்த வருஷம் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு, கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார். எல்லா விஷயத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் ஏற்படும். தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ல் குரு பகவான் வரும்பொழுது தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் இந்த பால் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதை தவிர ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இந்த மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி அந்த மாதிரியான டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம். அதை தவிர பார்க்கும்பொழுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் மாதத்தில் ராகுவினுடைய மாற்றமும் வருது. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் ஒரு பெரிய திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 10ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால தொழிலில் மாறுபட்ட தொழில் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பணப்புழக்கம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷத்தில் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.